தங்கத்தின் விலையானது 1,04,800 ரூபாயை நெருங்கி கடந்த வாரம் நேற்றும் இன்றும் சிறிதளவு குறைந்து 1,800 ரூபாய் என்று ஒரு சவரன் தங்கம் 22 கேரட் வந்து 1,800 ஒரு கிராம் 12,600 என்ற அளவில் அது விற்பனையாகிறது. இந்த திடீர் ஒரு வீழ்ச்சி குறைவுக்கு என்ன காரணம்? இந்த குறைவு நீடிக்குமா அல்லது மீண்டும் அதிகரிக்குமா சார்? இந்த குறைவுன்னு சொல்லி பார்த்தோம்னா கிராம் ஒன்றுக்கு மட்டும் நேற்றைக்கும் இன்னைக்கு மட்டுமே 420 ரூபா ஒரு கிராமுக்கும், ஒரு சவரன் ஒன்றுக்கு 3,360 ரூபாயும் குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு தற்காலிகமான விலை குறைவு அப்படின்னு தான் பார்க்கறோம். என்னன்னா, இந்த ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கப்போ சொல்லியிருக்கோம், கிறிஸ்துமஸ் நியூ இயர் இதையொட்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஹாலிடே இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு விலை ஏறும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கணிச்சு வச்சிருந்தோம் நம்ம. அதே போலதான் அந்த கிறிஸ்துமஸ் ஹாலிடே ஒட்டி விலை கிடுகிடுன்னு கொஞ்சம் உயர ஆரம்பிச்சது. இப்போ எதனால இந்த குறைவு அப்படின்னா, இது ஒரு பபுள் தான் சொல்லலாம். தற்காலிகமான விலை ஏற்றம் தான் இந்த கடைசியா ஏறின ஒரு ஏற்றம். டிமாண்ட் ஒரு வாரம் 10 நாளைக்கு பேங்க் எதுவுமே இருக்காது, கோல்டு எதுவும் புக் பண்ணா கூட இம்மீடியட்டா டெலிவரி வராது, சில்வரும் அதே மாதிரி இருக்கிற சூழ்நிலையினால இந்த விலை ஏற்றம் இருந்துச்சு. இந்த பீரியட்ல ப்ராஃபிட் புக்கிங் பீரியட்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்டுல அதிகம் பண்ணி இப்போ நல்ல ஒரு விலை ஏற்றம் வந்திருக்கு இல்லையா, இந்த டிமாண்டை வச்சு விலை ஏறினதுனால அதுல இருந்து லாபத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ப்ராஃபிட் புக்கிங் பீரியட் இது. அதனாலதான் இந்த விலை திடீர்னு எல்லாமே சந்தையில விற்க வரவும் டக்குன்னு விலை குறைய ஆரம்பிச்சது. அந்த குறைவுன்றது பார்த்தோம்னா கோல்டுக்கு 3,360 ரூபாயும், வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ ஒன்றுக்கு 23,000 ரூபாயும் குறைஞ்சிருக்கு. இந்த டைம் இந்த தங்கத்தின் விலையோட ஒரே நாள்ல இதுவரைக்கும் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு இந்த முறை விலையும் ஏறிச்சு. அதே போல அதை விட அதிகமா விலை குறைஞ்சிருக்கு. 281 ரூபா அதிகபட்சமா போச்சு, 85 ரூபா வரைக்கும் போச்சு. அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சு 281 ஆச்சு. நேத்திக்கும் இன்னைக்கும் மட்டும் பார்த்தாலே 23 ரூபா ஒரு கிராமுக்கும், ஒரு கிலோவுக்கு 23,000 ரூபாயும் குறைஞ்சு இன்னைக்கு 2,58,000 ரூபா ஒரு கிலோ அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ சாந்தகுமார் என்ன கேட்கறேன்னா, இப்போ இந்த குறைவு என்பது இந்த அளவோடு இருக்குமா அல்லது இந்த புத்தாண்டுக்கு பிறகு அதற்கு பிறகு உலக அளவில் அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஹாலிடேஸ் சொன்னீங்க, இங்கே பொங்கல் விடுமுறை மற்ற விடுமுறைகள் வருகிறது, அதை தொடர்ந்து வட இந்திய மாநிலங்களிலும் இந்த தொடர்பான அந்த பண்டிகை அறுவடை திருநாள ஒட்டியான பண்டிகைகள் வருகிறது. இந்த விலை குறைவுங்கிறது இந்த அளவு நிற்குமா, இன்னும் திரும்பியும் மேலே உயர்வதற்கான வாய்ப்பு இருக்காது சார்? இந்த 1,00,000க்கு கீழே வருமானு கேட்குறாங்க. இந்த விலை குறைவுன்றது தற்காலிகமான ஒரு விலை குறைவு, இந்த ப்ராஃபிட் புக்கிங் பீரியட்ன்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஓரிரு தினங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய உண்மையான தேவைகள், அதாவது இப்போ தை மாசத்துல திருமணம்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. இந்த மார்கழி மாசம் இல்லையா, இது மார்கழி மாசம் முடிஞ்ச உடனே தை மாசம் வரக்கூடிய தை மாசத்துல திருமணம் அப்படின்றப்போ அதற்கு உண்டான நகைகள்லாம் நிறைய தேவை இருக்கும். விசேஷங்கள், பண்டிகைகள், பொங்கல், இந்த மாதிரி உழவர் திருநாள் சொல்ற பொங்கலுக்கு அவங்க எல்லாமே அறுவடை பண்ணி எல்லா பணம் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கோல்டு தான், கோல்டும் வெள்ளியும் மட்டும்தான். அப்படின்றப்போ அதை எல்லாமே இப்போ வருவாங்க. அப்படி வர்றப்போதான் அந்த உண்மையான டிமாண்ட் அங்க வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேரத்துல இன்னும் விலை உயரும். இப்போ கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜனவரி 10-12 தேதிகளுக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா விலை உயர ஆரம்பிச்சிடும். அந்த டிமாண்டை பொறுத்து, அது இயற்கை எப்பயுமே.